சங்கீதம் 89 27 52 வரை நாம் வாசிப்போம். நான் அவனை எனக்கு முதற் பெயரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மிக மகா உயர்ந்தவனுமாக்குவேன். அவன் சந்ததி என்னென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால், ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் போய் சொல்லேன். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் பட்டயத்தின் சுருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நிலைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன? ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் உட்கார்ந்து கொள்வோம். நம்ம இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவருடைய உண்மை எவ்வளவு ஸ்திரமானது, எவ்வளவு பலமானது, அது அசைக்க முடியாதது என்பதை தெளிவுபடுத்துகிறார். இந்த சங்கீதத்தை வாசிக்கிறவ யாருன்னா எஸ்ரானாகிய ஏத்தான், அவரோட போதக சங்கீதமாக இது இருக்கிறது. இது தாவீது தன்னுடைய பிரச்சனை நேரங்களில் தேவனை கூப்பிடுகிறார். பொதுவாகவே ஒரு சங்கீதம் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியும்னா, நல்ல நன்மைகளை சொல்லி கஷ்டங்களை சொல்லி கடைசி கர்த்தருக்கு நன்றி சொல்ற மாதிரி முடியும். ஆனா இந்த சங்கீதம் எப்படி முடியுதுன்னா, கர்த்தரை ஃபுல்லா துதிச்சுட்டு கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறார். இந்த சங்கீதத்துல நீங்க இந்த சங்கீதத்துல 2வது வசனம் வாசிங்க. கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர். ஆமென். இந்த வசனத்துக்கு ஏற்கனவே பாஸ்டர் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. யாராவது சொல்ல முடியுமா? அடிக்கடி சொல்லியிருக்காங்க. நானே ஒரு 2 தடவை சொல்லியிருக்கேன், பாஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு. கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். கிருபை அப்படியே இருக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகியே போகாது. அதான் கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர். நீங்க இப்போ வெளியில போய் வானம் கிடையாது அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? வெளில போய் பாருங்க, மேலே பார்த்தா வானம் இருக்காது அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? யாருமே நம்ப மாட்டீங்க, அப்படிதானே? அதே போல கர்த்தர் உங்களுக்கு தீமை செய்வார் அப்படிங்கிறதும் உண்மை இல்லை. வெளியில போய் வானம் இல்லை, வெளியில போமா வானம் காணாமல் போயிடுச்சுமா அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்ப மாட்டீங்களோ அத்தனை பேர் நீங்க எதை நம்பக்கூடாது? கர்த்தர் உங்களுக்கு தீமை செய்வாரு, கர்த்தர் உங்களை விட்டு உங்க கிருபையை விளக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. இதுதான் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. வெளியில போனா வானங்கள் இருக்கிற மாதிரி கிருபையும் எப்போதும் உங்க தலை மீது இருக்கும். நீங்க தலையில கை வச்சு சொல்லுங்களேன், கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டு இருக்கும். ஆமென். அது என்னை விட்டு விலகாது, என்னை விட்டு மாறாது. ஆமென்.
ஹல்லேலூயா. நீங்க இப்ப பாருங்க 26வது வசனம் 27வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் உண்மையுள்ளவர். 28வது வசனம் பாருங்க, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். ஒருத்தர் அவருக்கு உடன்படிக்கை பண்ண முடியுமா? நான் இதெல்லாம் பண்ணுவேன், இப்படிலாம் நடப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே உடன்படிக்கை பண்ண முடியாது. எனக்கு நான் தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா உடன்படிக்கை செய்யணும்னா உடன்படிக்கைக்கு 2 பேர் தேவை. யாரெல்லாம் வேணும்? 2 பேர் வேணும். யாரெல்லாம் வேணும்? எத்தனை பேர் வேணும்னு கேட்கல, யாரெல்லாம் வேணும்? தேவனும் நானும். சூப்பர், கை தட்டுங்களா ஐயாக்கு. தேவனும் நானும் சொல்லுங்களேன், தேவனும் நானும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாயில சொல்றது பூரா வாக்குத்தத்தம், ஆனா எழுதி கொடுத்தது ஃபுல்லா உடன்படிக்கை. இது என்ன பண்ணிருக்குது? எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னது? உடன்படிக்கை. ஒரு வீட்டுக்கு நீங்க அக்ரிமெண்ட்டை போட்டு போறீங்க, இதெல்லாம் நம்ம இவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு வாடகை கொடுப்பேன், 3 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண 5%, 10%, 1 வருஷத்துக்கோ இல்ல 3 வருஷத்துக்கோ நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்குப்படி நான் நடப்பேன், இதுபடி நீங்களும் கரெக்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்றோம்? அக்ரிமெண்ட் போட்டு போறோம். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பைபிள் மூலமாக நமக்கு என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. ஒருவேளை வீட்டு வாடகைக்கு போனோம்னா அந்த வாடகைக்காரன் நம்மளை ஏமாத்தலாம், இல்ல நம்ம அவனை ஏமாத்தலாம். இங்க என்ன நடக்கும்னா அவர் நம்மளை ஏமாத்த மாட்டார், நம்ம மட்டும் அவரை ஏமாத்திட்டே இருப்போம். பியூட்டி வந்து அதுதான். கர்த்தர் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாரு, அவர் எழுதி கொடுத்ததன்படி. அதுதான் வசனம் என்ன சொல்லுது, நீங்க வாசிங்க. என் கிருபை 28வது வசனம், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவன் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்க செய்வேன். நான் 2வது வசனம் சொன்ன பார்த்தீங்களா, கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பார். அவர் உண்மையை வானங்களில் ஸ்தாபிச்சிருக்கிறாரு. உண்மை, அவர் உண்மையுள்ளவர், உண்மை மாறாதவராக இருக்கிறார். நீங்க எடுத்து வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 2:13, நாம் உண்மை இல்லாதவர்கள், எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் உன் கண்ணீரை தொடப்பேன், உன் கண்ணீரை என் துருத்தியில வைத்திருக்கிறேன். இப்படிலாம் எல்லாமே சொல்லியிருக்கிறார்னா அது யாருக்கும் யாருக்குள்ள உடன்படிக்கை? தேவனுக்கும் தேவனுக்கும். சொல்லுங்களேன், வேண்டாமா? உடன்படிக்கை வேண்டாமா? தேவனுக்கும் எனக்குள்ள உடன்படிக்கை. ஆமென். உங்க கண்ணீர் என்ன பண்ணிருக்கிறார்? அவரு துருத்தியில வச்சிருக்கிறார். எல்லாற்றுக்கும் ஏற்ற பதில அவர் கண்டிப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஒருபோதும் கலங்கிடவே கூடாது, ஒருபோதும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடவே கூடாது. நீங்க பரிசுத்தமா நடக்காம போங்க, நடக்கணும், நடக்காம போங்கல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, விசுவாசத்துல குறை உள்ளவர்களாக காணப்படவே கூடாது தேவ பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தத்துல கூட குறை உள்ளவர்களா ஏன்னா பரிசுத்தமா நம்மளால என்ன பண்ண முடியாது, 100% இருக்க முடியாது, நம்ம மாம்சமானவர்கள். ஆனா விசுவாசத்துல குறை உள்ளவர்களா நம்ம இருக்கவே கூடாது. அது மட்டும் என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, தூங்கி அடிச்சு எழுப்பினாலும் இயேசு வந்து உனக்கு நோயை கொடுத்தாரு அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது பாலா, என்ன பண்ணிடக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது, இயேசு உனக்கு நோயை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா உடனே ஆமேன் அப்படின்னு சொல்லணுமா, சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு தீங்கு செய்யவே மாட்டார். அவர் பொய் உரையாத தேவன். உலகம் சொல்லும் உனக்கு இந்த நோய் வந்தது உன் பாவத்தினால உன் சாபத்தினாலும் சொல்லும். நீங்க இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணிட்டீங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்பட்டுட்டீங்கன்னா அந்த நோய் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால வரல. ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபுலன்னு நினைக்கிறேன், அவனவன் தன்னுடைய சுய இச்சையின்படி அவன் வந்து என்ன பண்றான், பிரச்சனைக்குள்ளாக போய் மாற்றான தவிர கர்த்தர் வந்து ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அவரு சோதிக்கவே மாட்டாரு. நம்மோட ஆசையினால, நம்முடைய ஃபேட்னால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிரச்சனையில போய் மாட்டலாமே தவிர கர்த்தர் ஒருபோதும் நம்மை சோதிக்கிறவர் இல்லை. அவர் உண்மை என்னது, உங்களை ஆசீர்வதிக்கிறது, உங்களை பெருக பண்ணுகிறது, உங்களை பாவத்திலிருந்து அகற்றினது, உங்களை சாபத்திலிருந்து அகற்றினது, உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். உங்களை மட்டும் இல்ல, உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, 32வது வசனம். அவர்கள் மீறுதலை
அவர் கண்டிப்பா தண்டிப்பாரு. நீங்க சுய இச்சையினால போய் மாற்ற பிரச்சனைகளுக்கு அவர் கண்டிப்பா தண்டிப்பார். எப்படி தண்டிப்பாரா? மிலாற்றினால அடிப்பாராம். மிலாற்றுனா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாஸ்டர்? கயிறா? சவுக்கு. சவுக்கு. சவுக்குனால ஒரு பெரம்பு இல்லை சவுக்கு, நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா பெரம்புன்னு வரும், சவுக்குன்னு வரும், கம்புன்னு வரும். அப்போது ஒரு டீச்சர் ஒரு பையனை அடிக்கிறது போல ஒரு அடிப்பார். டீச்சர் அடித்தா பையன் செத்துருவானா? சாக மாட்டான். அவன் அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை சரிப்படுத்துறாரு, உங்களை ஒழுங்குபடுத்துறாரு, உங்களை சீர்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? மிலாற்றினால அவர் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். அடுத்து வாசிங்க. ஆனாலும் நான் அடிப்பேன்பா, ஆனாலும் என்ன பண்ண மாட்டேன்? அவனை விட்டு என் கிருபையை ஒருபோதும் விளக்க மாட்டேன். என் உண்மையில நான் பெசகாம இருப்பேன். ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேர் கொடுத்த பொருத்தனைகள்லாம் நிறைவேற்றிட்டீங்க? 100%. அவ்வளோ சொல்லிடாதீங்க தயவுசெய்து, நிறைவேற்றிட்டு அதே பெரிய பாவமாயிரும். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் அவர் சொன்ன வார்த்தையில சொன்னபடி நிற்பார். ஆமென் அல்லேலூயா. அவர் தான் கரெக்டாக நடப்பார். அவர் சொன்ன மாதிரி நிற்பார். மனுஷன் என்னைக்குமே அரசியல்வாதி சொல்ற மாதிரி தான். நம்ம அரசியல்வாதியை குறை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து நம்ம குறை சொல்லுவார், இவன் பெரிய அரசியல்வாதிப்பா அப்படின்னு சொல்லி. ஆமென் அல்லேலூயா. நம்ம வாக்கு கொடுப்போம், அந்த விஷயம் நடக்கும்போது ஆண்டவர் இந்த விஷயம் நடந்துருச்சு, நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி மாறிடுவேன், இப்படி மாறிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் அரசியல்வாதி பண்ணுற மாதிரி தேர்தலில் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், உங்களை மட்டும் சொல்ல. இந்த வார்த்தையை படிக்கிறது இருபுறம் கரக்குள்ளப்பட்ட, அங்கேயும் குத்தம் இங்கேயும் குத்தம். ஆமென் அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரிடத்துல அந்த வாக்கு பண்ணுவோம், இந்த வாக்கு பண்ணுவோம், அப்படி பண்ணிடுவோம், ஆண்டவர் இப்படி பண்ணிடுறேன், இது மட்டும் எனக்கு நடந்துச்சுன்னா அந்த 1 லட்சம் ரூபா எனக்கு வந்துச்சு, இந்த கடனை பூரா அடைச்சிடுவேன், இந்த 1 லட்சத்தில் 10,000 நான் கொடுத்துருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு சொல்லுவோம். அந்த 1 லட்சம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய லட்சம் நமக்கு தெரியும். நம்ம 10,000 கொடுப்போமா இல்லை 1000 ரூபா போதும், எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ தேவைகள் இருக்கு நம்ம சொல்கிறோமா நமக்கு தெரியாது. அப்போ கர்த்தர் உண்மையில பிசாகாதவராக இருக்கிறார், அவர் உண்மையிலவராக இருக்கிறார். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். அவருடைய உண்மையை அவர் வானங்களில் ஸ்தாபிச்சிருக்கிறார். அவர் கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகுகிறதில்லை, மாறுகிறதில்லை. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் தான் உண்மை இல்லாதவர்களாக இருக்கோம். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் ஒருபோதும். நீங்க ஒருவேளை ஒரு கவலையில கஷ்டத்துல இப்படி கர்த்தர் என்ன ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டார அப்படிலாம் நினைக்காதீங்க தயவுசெய்து. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனையில மாட்டினது நீங்களா தான் இருப்பீங்க. கர்த்தர் வேணாம் நம்ம மனசாட்சி மூலமா பேசியிருப்பாரு. ஆனாலும் என்ன பண்ணியிருப்போம்? நம்முடைய பேராசையின் நிமித்தமாக, நம்முடைய ஃபேட்டு நிமித்தமாக என்ன பண்ணியிருப்போம்? நம்மளா போய் சிக்கியிருப்போம். கர்த்தர் இதுல இருந்தும் நம்மை வெளியில கொண்டு வருகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை எதுக்கு படைச்சாரு? பூமியை பயன்படுத்த பழுகி பெருகிறதுக்காக அவர் ஒரு பிளான் ஏ வச்சிருந்தாரு. ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பிளான் பி பண்ணிட்டாரு. கனியை சாப்பிட்டு பிளான் பி தப்பு பண்ணாலும் என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்து உடனே அந்த பிளான் பியா, சரி வா நான் அந்த பிளான் பில ஒன்று சரிப்படுத்துறேன்னு சொல்லி அவர் சரிப்படுத்தினார். ஆமென். ஒருவேளை நீங்க போன பாதை தவறாக, போன பாதை பிரச்சனைக்குரிய பாதையாக இருக்கலாம். கர்த்தர் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி நிறைய பிளான் வச்சிருக்கிறாரு. கர்த்தரை மாத்திரம் நீங்க பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த மனுஷங்க என்னைக்குமே உண்மையுள்ளவர்கள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். என் ஒய்ஃபு நான் சாதாரணமாக ஏதாவது ஒன்று சொன்னால் கூட நம்பிடுவா. சத்தியமாக நான் இதை பண்ண மாட்டேன்னு சொன்னால் நம்பவே மாட்டான். நான் சத்தியமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், நான் மட்டும் அதை நம்ப மாட்டேன். நான் சாதாரணமாக இதை பண்ணல, இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்பிடுவா. நான் சத்தியம் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நம்பவே மாட்டான். மனுஷனோட சத்தியம் வாக்கு ஒன்றுமே கிடையாது, அது மாறிடும். இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு அவர் ஒருபோதும் ஒரு திருப்பி எடுக்கிறது இல்லை. ஆமென். அந்த உடன்படிக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவராக இருக்கிறார். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் உங்கள் பேரை சொல்லுங்க. விஜய்க்கு நான் பொய் சொல்லேன்னு சொல்லியிருக்கிறார் கர்த்தர். ஆமென். அவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை இக்கட்டிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, நீங்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய உண்மையை நீங்க வானங்களில் ஸ்தாபிச்சிருக்கிறீங்க. வானம் எப்படி ஒழியாமல் இருக்குமோ அதே போல உங்களுடைய உண்மையும் மாறாத ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை மனிதர்களுடைய மாம்சத்தினால நாங்கள் மாறி போகலாம், நாங்கள் தடுமாறி போகலாம். ஆனாலும் கர்த்தர் நீர் எங்களுடைய அக்கிரமத்தினால தண்டிச்சு கர்த்தாவே எங்களை நீ ஒழுங்குபடுத்துகிறவர். எப்பொழுதும் உம்முடைய கிருபை எங்களை விட்டும் எங்கள் சந்ததியை விட்டும் விலக்காதவர். எங்களை ராஜாவாக ஆசாரியனாக அழகு பார்க்கிற தேவன். அந்த உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்.
அப்போ எப்பொழுது எங்கள் தலைமுறைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்களும் அப்பா உமக்கு உண்மையுள்ளவர்களாக உண்மை முழு மனதோடு பற்றி கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றுங்கப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போகிற தயவுகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திற்காக வருகிறோம். இங்கே இந்திய தேசத்தில் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகிறது. அப்பா அந்த எலெக்ஷனை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. எந்த தில்லுமுள்ளும் நடக்காதபடி கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஏற்ற தலைவர்கள் வரும்படியான கிருபைகளை கொடுங்க அப்பா. உதவி செய்யுங்க அப்பா. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேசத்தை நல்லபடியாக வழி நடத்தும்படியான ஞானத்தை கொடுங்க அப்பா. எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திற்காக வருகிறோம். நல்ல மழையை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இந்த மழையின் மூலமாக விவசாயிகள் சேதமடையாதபடி கர்த்தர் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்காதபடி இப்ப வயதானவர்கள் அந்த வெயிலின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ளும்படியான கிருபையை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் சபைக்காக வருகிறோம். எங்கள் சபையை சுற்றியுள்ள கிராமங்களுக்காக வருகிறோம். அப்பா எங்கள் சபை இந்த சுற்றியுள்ள கிராமங்களுக்கு மலை மேல் இருக்கிற பட்டணமாக மாறட்டும், விளக்காக மாறட்டும் ஆண்டவரே. அப்போ அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தை போல கர்த்தாவே எங்களுடைய சபை இங்கே சுற்றி இருக்கிற இருளில் உள்ள ஜனங்களுக்கு வெளிச்சமாய் மாறட்டும்ப்பா. ஆமென். எங்கள் சபையின் விசுவாசிகள் அப்பா அநேகர் ஆண்டவரே அப்பா போர்படை வீரர்களாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. சுவிசேஷ வீராங்கனைகளாக வீரர்களாக மாறி அப்பா ஆத்தும அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஆமென். எங்கள் பாஸ்டருக்காக வருகிறோம், பாஸ்டர்மாக்காக வருகிறோம் அப்பா. பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சிலுவையிலே சுமந்து கொண்டீர். பாவமான சாபமான ஒன்றும் எங்களை அணுகாதபடி கர்த்தருடைய இரத்தத்திற்கு கொண்டு எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் அப்பா. அந்த இரத்தத்தின் மூலமாக அப்பா இன்னும் அதிகமாக பலத்தின் மேல் பலன் அடைந்து இன்னும் அப்பா பராக்கிரமங்கள் செய்ய, பெரிய பெரிய காரியங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. பாஸ்டர்மாவது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா பலவீனங்களும் சுகவீனங்களும் நீங்கி அப்பா ஸ்தோத்திரானவரே மானை போல எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். எங்கள் சபையின் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. அநேக தேவைகளோடு அப்பா உம்மை நாடி வந்திருக்கிறார்கள். அந்த தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட அப்பா அந்த நிவர்த்தி செய்த தேவைகளுக்கு வெளியில வந்து சாட்சி சொல்ல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆமென். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.